الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞானவழி தோழர்களே, சகோதரிகளே, கடந்த பல நாட்களாக உங்கள் மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றிய அறிவு ஞானங்களை நான் சொல்லி வந்தேன். நேற்றிரவு காயிமும் பினப்சிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றவன் என்பதற்கும், சிருஷ்டி அல்லாஹ்வுடைய படைப்பு அவனை கொண்டு உண்டாகி அவனை கொண்டு நிலை பெற்றிருக்கிறது என்பது பற்றியும் அதற்கு பல உதாரணங்கள் சொல்லியும் உங்கள் மத்தியிலே நான் விளங்கப்படுத்தினேன். இன்றும் அதே தொடரில் உங்கள் மத்தியில் சில விஷயங்களை சொல்லலாம் என நான் நினைக்கிறேன். அதற்கு முதல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனளவில் மக்களை எப்படி அழைக்க வேண்டும் என்று குர்ஆனிலே வழிகாட்டி தந்திருக்கிறான். மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது எப்படி என்ற கேள்விக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலேயே விடையை தந்திருக்கின்றான். அவன் சொன்ன முறைப்படி அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தால் தான் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க முடியும். அந்த வழியை விட்டு வேறு வழியிலே வேறு வகையிலே மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தால் மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் வரமாட்டார்கள். இது பிரதானமாக பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு உள்ள விஷயம் இல்லை, குறிப்பாக உலமாக்களுக்கு உள்ள விஷயம். ஏன்? மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றவர்கள் உலமாக்கள். ஆகவே சாமானிய மக்கள் இதை தெரிந்து கொள்வதை விட உலமாக்கள் தெரிந்து கொள்வது மிகவும் அத்தியாவசியமாகும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. உதுஉ இலா ரப்பிக, முஹம்மதே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதைக்கு, அல்லாஹ் அளவிலே மக்களை நீங்கள் அழையுங்கள், மக்களை கூப்பிடுங்கள். பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, ஹிக்மத்தை கொண்டும் அழகிய நல்லுபதேசம் கொண்டும் மக்களை அல்லாஹ்வின் பால் அழையுங்கள் என்று சொல்லுகிறான். இதில் இரண்டு விஷயம் சொல்லப்படுகிறது. ஒன்று, பில் ஹிக்மதி, ஹிக்மத்தை கொண்டு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். இரண்டு, அல் மௌஇலத்துல் ஹஸனா, நல்லுபதேசம் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள். இதிலே மௌஇலத்துல் ஹஸனா, நல்ல உபதேசம் என்று சொன்னால், உபதேசங்களிலே எல்லாம் நல்ல உபதேசம்தான். ஆனால் மக்களுடைய கல்பை திருப்பக்கூடிய, கவரக்கூடிய பாணியில் உள்ள உபதேசங்களை சொல்லி மக்களை அழையுங்கள் என்பது அல் மௌஇலத்துல் ஹஸனாவுக்கு அர்த்தம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. பிரச்சனையாக நாங்கள் எடுக்க வேண்டியது, சிந்தனைக்கு எடுக்க வேண்டியது பில் ஹிக்மதி. இதுதான் எங்களுக்கு தேவையான பாயிண்ட். அல்லாஹ்வின் பக்கம் ஹிக்மத்தை கொண்டு அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது ரசூலுல்லாவுக்கு சொன்னாலும் ரசூலுல்லாவுடைய வாரிசுகளாகிய அனைவருக்கும் இது சேரும். உலமாக்களே
நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கும் போது ஹிக்மத்தை கொண்டு அழையுங்கள் என்று சொல்லுகிறான். ஹிக்மத் என்றால் என்ன? அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யாரையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதாயிருந்தாலும் ஹிக்மத்தை கொண்டுதான் அழைக்க வேண்டும். இது உலமாக்களுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் உலமாக்கள் அல்லாத சாமானிய மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களும் ஹிக்மத்தை கொண்டுதான் அழைக்க வேண்டும். இந்த அழைப்பு என்பது ஹிக்மத்தோடு இருந்தால்தான் அது சரியாக பலிக்கும். ஹிக்மத் என்றால் என்ன? எங்களுடைய நடைமுறையில் ஹிக்மத் என்ற சொல்ல நாங்கள் பாவிக்கிறோம். சாமானிய மக்களும் ஹிக்மத் என்ற சொல்லை பாவிக்கிறோம். எதற்கு பாவிக்கிறோம்? தந்திரம் உள்ள தந்திரம் தந்திரம் என்பதற்கு ஹிக்மத் என்ற சொல்லை பாவிக்கிறோம். உதாரணமாக ஒருவன் மிச்சமே தந்திரமாக வேலை வெட்டியை செய்யக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் என்று வச்சுக்குவோம். ஒருவன் மிச்சமே நுணுப்பமாக தந்திரமாக வேலைகளை செய்யக்கூடிய ஒருவன், அவனை பற்றி நாங்கள் பேசும்போது என்ன பேசுகிறோம்? அவன் சரியான ஹிக்மத்துக்காரன்டா, அவன் சரியான ஹிக்மத்து உள்ளவன் என்று சொல்லுகிறோம். என்ன கருத்துக்கு இந்த சொல்லை பாவிக்கிறோம்? தந்திரம் உள்ளவன் என்ற அர்த்தத்திற்கு ஹிக்மத் என்ற சொல்லை பாவிக்கிறோம். தந்திரத்தை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க சொல்லுகிறானா? ஹிக்மத் என்ற சொல்லுக்கு தந்திரம் என்று பொருள் கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பாதைக்கு மக்களை தந்திரத்தை கொண்டு அழைக்க சொல்லுகிறானா? தந்திரத்தை கொண்டு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தந்திரத்தை கொண்டு அழைக்கின்ற நேரத்தில் மக்களை கவர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் இழுக்கவும் முடியாது. அது பொய் வேலையாக ஆகிவிடும். அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல் என்பது ஒரு உயர்ந்த வேலை, உண்மையான வேலை. அந்த வேலைக்கு ஒரு உண்மையை முன்வைத்துத்தான் அழைக்க வேண்டுமே தவிர தந்திரத்தை, பொய்யை, மந்திரத்தை வைத்து என்ன செய்ய முடியாது, அழைக்க முடியாது. இதனிலிருந்து நீங்க அவ்வளவு பேரும் விட்டுறோனும். இந்த தந்திரம் மந்திரம் உள்ளவனுகளுக்கு ஹிக்மத்துக்காரன் என்று சொல்ற கதையை விட்டுறோனும். ஏனெனில் ஹிக்மத் என்ற சொல்லுக்கு தந்திரம் என்ற பொருள் கிடையாது. தந்திரம் என்ற பொருளுக்கு ஹீலத் என்ற சொல் பாவிக்கப்படும். அது உங்களுக்கும் தெரியாது. ஹீலத் என்றால் தந்திரம், ஹிக்மத் என்றால் தந்திரம் இல்லை. ஆகவே தந்திரம் என்ற அர்த்தத்துக்கு நீங்க அநேகமா பெண்களையும் இந்த சொல்ல பாவிக்கிறது. இந்த ஹிக்மத்தோடு இந்த வேலையை செய்யணும். சரியான ஹிக்மத்துக்காரி அவள், இவன் சரியான ஹிக்மத்துக்காரன், இனி அந்த விட்டுருங்க. அப்ப தந்திரம் என்ற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன அர்த்தத்திற்கு இந்த சொல்லை பாவிக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவிலிருந்து ஒரு மேகசின், ஒரு பத்திரிகை இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால வெளியாயிடுச்சு. அதில் தலைப்பு சாது வாவு தே, சாது வாவு தே. அந்த சாதுக்கு நீங்க வம்மு வச்சும் வாசிக்கலாம், அந்த சாதுக்கு நீங்க ஃபதஹ் வச்சும் வாசிக்கலாம். அப்படி பேரில் ஒரு மேகசின் ஒன்று வந்துச்சு. என்ன ஃபதஹ் வச்சு வாசிச்சிங்கண்டா சவுத்துல் உலமான்ற அர்த்தம் வரும், உலமாக்களின் குரல் என்று. சாதுக்கு ஃபதஹ், வாவுக்கு சுக்கூன், தேக்கு லம்மு, அப்ப சவுத்துல் உலமா, உலமாக்களின் குரல். அந்த சாதுக்கு நீங்க லம்மையும் வச்சு வாசிக்கலாம். வாசித்தீர்களே ஆனால் சூத்துல் உலமாண்டு வரும். என்ன பொறுத்தவரையில் அதுக்கு ஃபதஹ் வச்சு வாசிக்க இயலா. காரணம் என்ன என்றால் உலமாக்களுடைய குரல் என்றால்
அல்லாஹ்வை பற்றிய குரல் தான் உலமாக்களுடைய குரலாக இருக்க வேணும். ஆகவே அதில் எழுதப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ்வை பற்றிய விஷயமாக இல்லாமல் அல்லாஹ்வுடைய இல்முக்கு மாற்றமான விஷயமாக இருப்பதனால் அதுக்கு ஃபத்ஹ் வச்சு வாசிக்காம நீங்க வம்மு வச்சு தான் வாசிக்கணும். இந்த மகசிம எடுத்து பாருங்க, உலகத்தில் உள்ளவன் எல்லாம் புத்தகம் அடிப்பான் பக்கம் போட்டு, முதலாம் பக்கம் ரெண்டாம் பக்கம் வந்து கடைசி வரைக்கும் பக்கம் இருக்கு. எந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த புத்தகத்துக்கு பக்கமே இல்லை. ஆகையினால எனக்கு பக்கத்தை சொல்லி கேளாம இருக்கு, பக்கம் இல்லாத புத்தகம். இதிலே முதலாவது அட்டையை துறந்தவுடன் உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா என்று இப்போது நான் ஓதிய ஆயத்தை தான் போட்டிருக்கிறார்கள். அதுக்கு எப்படி அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள் என்றால், உன்னுடைய ரப்பின் இறைவனின் பாதைக்கு அறிவார்ந்த வகையிலும் அழகிய நல்லுபதேசத்தை கொண்டும் அழையுங்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். ஹிக்மத் என்ற சொல்லுக்கு என்ன எழுதியிருக்கிறார்கள் மொழிபெயர்ப்பு? அறிவார்ந்த வகையில். இது முன்னுக்கு. அதிலிருந்து ஒரு 5 தாள் 6 தாளை பிரட்டுங்க. பிரட்டினத்துக்கு பிறகு இதே வசனத்தை எழுதுகிறார்கள். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா என்ற இதே வசனத்தை எழுதி அதுக்கு மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கி, உன்னுடைய ரப்பினுடைய வழிக்கு நளினமாக அழையுங்கள். நளினமாக, மௌலக கொம்புலகர லீனா, நளினமாக அழையுங்கள். அப்ப என்ன இங்க எழுதுகிறார்கள்? அறிவார்ந்த வகையில் அழையுங்கள். ஹிக்மத் என்ற சொல்லுக்கு அறிவார்ந்த வகையில் என்று 5 தாளுகளுக்கு பிறகு அதே வசனத்துக்கு பொருள் எழுதும் போது அல்லாஹ்வுடைய பாதைக்கு நளினமாக அழையுங்கள் என்று எழுதுகிறார்கள். அப்ப நளினமாக அழையுங்கள் என்றா என்ன? நளினம் என்றா என்ன? கொம்புலகர லீனா, நளினம். நளினம் என்றால் இனிமையான பேச்சு. நளினம் என்ற தமிழ் சொல்லுக்கு டிக்ஷனரி அகராதி அர்த்தம் இனிமையான பேச்சு. இனிமையான பேச்சை கொண்டு அழையுங்கள் என்பது நளினம் என்ற மொழிபெயர்ப்புக்கு வரும். அறிவார்ந்த என்ற அந்த சொல் ஹிக்மத்துக்கு அறிவார்ந்த என்று மொழிபெயர்த்திருக்கிறார்களே, அதற்கு அறிவு ரீதியாக அழையுங்கள் என்ற அர்த்தம் வரும். இந்த 2 அர்த்தமும் பிள்ளதான். இவங்க ஒரே அர்த்தத்தான் எழுதி இருக்கணும். ஆனா முதலாவது இதுல எழுதின அர்த்தத்தை பின்னால மறந்து வைத்தான் எழுதினவன். அதுல இருந்து அதுக்கு நளினமாக என்று எழுதிட்டுட்டான். சரி, இந்த ஹிக்மத்துக்கு அல்லாஹ் என்னத்தை கருதி சொல்லி இருக்கிறான் என்பதை பற்றி நாம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த கதையெல்லாம் விட்டுட்டு உதுஉ இலா சபீலி ரப்பிக, உன்னுடைய ரப் அளவிலே நீங்கள் அழையுங்கள். பில் ஹிக்மதி, ஹிக்மத்தை கொண்டு அழையுங்கள். ஹிக்மத் என்றால் என்ன தெரியுமா? இல்முன் யுப்ஹது ஃபீஹி அன் ஹகீகத்தி குல்லி ஷைஇன் அலா மா ஹுவ அலை. இதுதான் வரைவிலக்கணம். வரைவிலக்கணம் என்று ஒரு கிதாப் இருக்கு, கலை களஞ்சியம் மாதிரி. அதுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரைவிலக்கணம் எழுதியிருப்பாங்க. அந்த வரைவிலக்கண நூலிலே ஹிக்மத் என்றால் என்ன தெரியுமா? இல்மை யுப்ஹது ஃபீஹி அன் ஹகீகத்தி குல்லி ஷைஇன் அலா மா ஹுவ அலை. இல்முன், ஹிக்மத் என்பது ஒரு அறிவு, ஒரு கலை. யுப்ஹது ஃபீஹி அன் ஹகீகத்தி குல்லி ஷைஇன் அலா மா ஹுவ அலை. ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தம் என்ன, ஒவ்வொரு பொருளினுடைய யதார்த்தமும் என்ன என்று எந்த கலையில் ஆராயப்படுகின்றதோ அந்த கலைக்கு ஹிக்மத் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு வஸ்துவினுடைய
யதார்த்தத்தை பற்றி ஆராய்கின்ற அறிவுக்கு ஹிக்மத் என்று சொல்லப்படும். உதாரணமாக வச்சுக்குவோம், ஒவ்வொரு வஸ்துவை பற்றியும் ஆராய்கின்ற, ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தம் பற்றி, ஹக்கீகத், ஹக்கீகத் என்றால் யதார்த்தம், ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தம் பற்றி ஆராய்கின்ற அறிவு. உதாரணமா வச்சுக்குவோமே, உங்களை நீங்க வச்சுக்குங்க, என்ன நான் வச்சுக்கிறோம். மனிதன் இது ஒரு வஸ்து, மனிதன் என்பது ஒரு வஸ்து. ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தம் பற்றி ஆராய்கின்ற அறிவு. இந்த மனிதனுடைய யதார்த்தத்தை பற்றி ஆராய்ங்க பார்ப்போம். உங்களை பற்றி நீங்க ஆராய்ங்க பார்ப்போம். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. எவன் தன்னை அறிந்தானோ அவன் தன்னுடைய நாயனை அறிந்து விட்டான். எவன் தன்னை அறிந்தானோ அவன் தன்னுடைய நாயனை அறிவான் என்று வரல, அறிந்து விட்டான் என்று வந்துட்டு. ஒருவன் தன்னை அறிஞ்சான், தன்னுடைய நாயனை அறிஞ்சு விட்டான்டா, அப்ப அவன் தானே. இல்லாட்டி எப்படி சொல்ற? ஒருவன் வேறு அவன் நாயன் வேறு என்று சொன்னா, இவனை அறியறதுனால அவனை எப்படி அறியற? எனவே ஒருவன் தன்னை பற்றி அறியும் போது தன்னுடைய நாயனை அறிகின்றான் என்றால் அவன் தான். அதனால் தான் அவனை பற்றி அறிந்து போகின்ற நேரத்தில் அவனை அவன் அறிகிறான். இவன் ஆரென்று அவன் அறிஞ்சிக்கிறான். இப்ப உதாரணமாக வச்சுங்க, இதை எதுக்கு நான் சொல்றேன்? ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தம் பற்றி ஆராய்கின்ற அறிவு ஹிக்மத் என்று சொல்லப்படும். இப்ப நம்மள எடுத்துக்குங்க, நாங்க 5/2/1944 தாயுடைய வயிற்றிலே இருந்து நான் வெளிவந்தேன். 5/2/1944 தாயுடைய வயிற்றிலே இருந்து நான் வெளிவந்தேன். வெளிவந்து இது கால வரைக்கும் இந்த வளர்ந்து மனுஷன் என்று நான் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றீர்கள். உங்களை பற்றி கொஞ்சம் அதற்கு முன்னால போய் பாருங்கள். எங்கட வாப்பா எங்கட உம்மாவை திருமணம் செய்தார்கள். எங்க உம்மா எங்கேயே கிடந்தா, எங்க வாப்பா எங்கேயே கிடந்தாரு. இருந்தவனுகள் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பேசி கல்யாணத்தை முடிச்சு விட்டானுகள். இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்தினான். அந்த ஆசையின் மூலம் தாயும் தகப்பனும் உடல் உறவு கொண்டார்கள். அவர்களுடைய சுயநலத்துக்காக உடல் உறவு கொண்டார்கள். இவனுடைய நுத்துஃபா அவளுடைய தாயுடைய கற்பாசனத்திலே போய் அமர்கிறது, போயிருக்கிறது. எத்தனை நாளைக்கு அது அந்த நுத்துஃபாவாகவே இருக்கும்? இந்த போன நுத்துஃபா தானே போனது, இந்திரியம் தானே போனது. அதே இந்திரியமாக எத்தனை நாட்களுக்கு அது இருக்கும்? தாயுடைய வயிற்றிலே கற்பாசனத்திலே 40 நாட்களுக்கு இருக்கும். இந்த 40 நாள்லையும் இந்த இந்திரியமானது கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தத்துடைய ஒரு நிறத்தையும் ஒரு தன்மையையும் பெற்று 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 வரும். இந்த 40 நாளையிலேயும் அப்படி வரும். சரியாக 40வது நாள் முடிந்தவுடன் முழு இரத்த கட்டியாகத்தான் அது இருக்கும். போனது நுத்துஃபா, வெள்ளை நிறத்தில் உள்ள ஒரு நுத்துஃபா உள்ளே போனது. 40 நாட்கள் அந்த கற்பாசனத்திலே இருந்து, அந்த மிஷினிலே இருந்து சூடாகி சூடாகி சூடாகி
கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்று அந்த 40 நாட்கள் முடிவடையும் போது தனி இரத்த கட்டியாக அது ஆகிவிடுகிறது. இந்த இரத்த கட்டி 41ஆம் நாளில் இருந்து சரியாக 40 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சதை கட்டியாக வடிவம் பெற்று வருகிறது. சரியாக 40 நாள் முடியும் போது அப்ப எத்தனை 40 போச்சு? நுத்துஃபாவாக இருந்தது 40 நாள். அதிலிருந்து 40 நாள் தனி இரத்த கட்டியாக இருந்தது. அப்ப எத்தனை நாள்? 80 நாள். இரத்த கட்டியாக இருந்த 40 நாள் முடிந்தவுடன் அது சதை கட்டியாக 40 நாட்கள் வரப்போகுது. 40 நாட்கள் சதை கட்டியாக இருக்கும். அப்ப எத்தனை? 120 நாள். 120 நாள் எத்தனை மாசம்? 4 மாசம். சரியாக 4 மாசம். 4 மாதத்தில் இது முழுமையான சதை கட்டியாக போய்விட்டது. இரத்த கட்டியாக இருந்து சதை கட்டியாக மாறிச்சே அந்த 40 நாள். அந்த 40 நாளிலும் முளைக்க வேண்டிய சாமான் எல்லாம் அந்த சதக்கட்டியில முளைச்சிடும். நுத்துஃபாவாக இருந்த 40 நாள் ஒன்றுமில்லை. இரத்த கட்டியாக இருந்த 40 நாள் ஒன்றுமில்லை. சதை கட்டியாக மாறினத்திலிருந்து 81வது நாளிலிருந்து 40 நாட்கள் சதை கட்டியாக இருந்த காலம் இருக்கின்றதே. இந்த காலகட்டத்தில் எவிடத்த கை முளைக்கணுமோ அவிடத்த முளைக்கும், எவிடத்த மூக்கு முளைக்கணுமோ அவிடத்த முளைக்கும். அந்த சதக்கட்டியில எவிடத்த தக்கரம் முளைக்கணுமோ அவிடத்த தக்கரம் முளைக்கும். இப்படி என்ன என்ன எவ்விடத்தில் முளைக்கணுமோ அது முளைக்கும். சில நேரத்தில் அந்த தாத்தினுடைய தேட்டத்திற்கேற்ப மூக்கு முளைக்க வேண்டிய இடத்தை முளைக்காம மாறியும் முளைச்சிடும். கை முளைக்க வேண்டிய இடத்துல முளைக்காம இன்னொரு இடத்திலையும் முளைச்சிடும், அல்லது கூடையும் முளைச்சிடும். நீங்க 4 கையில் ஒத்தனை பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. நான் 4 கையில் ஒத்தனை பார்த்திருக்கேன். உண்மையிலேயே 4 கை. 2 கை நம்மட கையை போல 2 கை, பகுத்துல 2 கை. இவிடத்த ஒரு கை முழுக்கை, இவிடத்த ஒரு கை. அது 2 சும்மா கிடக்கு, இப்படி இயங்காது. இந்த 2 கையும் தான் இயங்குது. அப்ப அவண்ட கெட்பாசன, அவண்ட தாயுடைய கெட்பாசனத்தில் இந்த சதக்கட்டி இருக்கிற நேரத்தில் அவடத்தையும் அந்த தாத்து கேட்டுச்சு. அவடத்தையும் ஒரு கையை உண்டாக்கு அந்த தாத்து தான் கேட்டுச்சு. எவனுடைய அந்த 4 கை காரண்ட தாத்திரிக்க அந்த சத கட்டி அது கேக்குது அல்லாஹ் இடத்துல, எனக்கு இவ்விடத்தை 2 கையை உண்டாக்கு என்று கேக்குது. அல்லாஹ் கேட்டதை கொடுப்பான். கொடுத்துட்டான் 4 கையை. சரி, இப்படி இந்த சதக்கட்டியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முளைக்கிறது ஒவ்வொன்றாக முளைச்சி உள்ளுக்கு என்னென்ன முளைக்கணுமோ ஈரல், மாங்காய், பித்து, கிட்னி, சட்னி அவ்வளவும் உள்ளுக்கு முளைச்சி இவரு 120வது நாளையில் சம்பூரணமாயிட்டாரு. உண்டோ கையால் குறுக்காலே முளைச்சிருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, மனிதனாக ஆகிட்டாரு. அன்று இவருக்கு என்ன செய்யப்படும்? 120வது நாளையில் ரூஹ் ஊதப்படும். ரூஹூத பட்டத்தில் இருந்து மர்காபகத்துக்குள்ள இருந்துகிட்டு என்ன செய்கிறார் இவர்? 4 மாசம் போனாங்களாம், 6 மாசமா 7 5 மாசங்கிறதால இந்த 5 மாசமும் வயிற்றுக்குள்ள இருந்து அவரே தான் வளர்ந்து 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 வெளியில வந்து விட்ட உடனே இன்சான் இப்ராஹிம். அவருக்கு பேர் என்ன? இப்ராஹிம். இப்ராஹிம் என்று இவர் வெளியே வந்த உடனே தான் இவருக்கு பேரு. இவர் ரவுண்டுகள் எடுத்து பாருங்க பாப்போம். தௌரண்டா ரவுண்டு, ஒவ்வொரு கட்டம்.
இப்ப பிள்ளையாக இவர் வாரத்துக்கு முன்னால கற்பாசனத்தில் அவரு 40 நாள் சதக்கட்டியாக இருந்தாரு. அதுக்கு முந்தின 40 நாள் இரத்தக்கட்டியாக இருந்தாரு. ஆறு இந்த இப்ராஹிம் தான். போராளன் நினைச்சுக்க வாழ நீங்க. சதக்கட்டியாக இருந்தவர் இந்த இப்ராஹிம் தான். அதுக்கு முதல் அந்த 40 நாள் இரத்தக்கட்டியாக இருந்ததும் இதே இப்ராஹிம். அதற்கு முந்தின 40 நாட்கள் இந்திரியமாக இருந்தவரும் இதே இப்ராஹிம். இப்ப இப்ராஹிமுக்கு மூலம் எதுவாயிற்று? இந்திரியமா போச்சு. இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின், நுத்ஃபாவில் இருந்து இந்திரியத்தில் இருந்து நாங்கள் மனிதனை படைத்தோம். அப்ப முந்தின ரவுண்ட். இந்த இந்திரியம் தாயுடைய கற்பாசனத்திலே போய் அமர்வதற்கு முன் எங்கே இருந்தது? இந்திரியம் இந்த ஆணுடைய தகப்பனாருடைய முதுகந்தண்டிலே இருந்தது, அல்லது இந்திரியம் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்தது. விஞ்ஞான ரீதியாக இந்திரியம் எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது? விதையில். சிலாக்கள் நினைச்சுக்குவாங்க பகுத்துக்குள்ளைகள் இந்திரியங்கள் உண்டாகிறையாக்கும், அல்லாட்டி முதுகுக்குள்ளைகள் உண்டாகிறையாக்கும். இந்திரியத்தை உற்பத்தி செய்யுது விதை. ஆண்களுடைய விதை இருக்குதே ஹுசியத்து, இந்த ஹுசியத்து தான் மிஷின். அவர் தான் என்ன செய்கிறார்? இந்திரியத்தை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். சரி, தாயுடைய கெற்பாசனத்தில் இந்த இந்திரியம் போய் விழுவதற்கு முதல் தகப்பனிலே அந்த இந்திரியம் இருந்தது. அது விதையில் இருக்கட்டும் வேற என்ன இருக்கட்டும், அதை நீங்க வைத்திய ரீதியாக விஞ்ஞான ரீதியாக ஆராய்ஞ்சு பார்த்துக்குங்க. தகப்பனிலே இருந்தது தான் சாராம்சம். தகப்பனில் இந்திரியமாக அது உருவெடுப்பதற்கு முதல் எப்படி இருந்தது? இந்திரியமாக வாரது என்ன சாமான்? இரத்தம். இரத்தத்தின் உறைவு, இரத்தம் உறையும் போது அது ஜாமிதாகும் போது அது நுத்ஃபா என்ற பெயரை பெறும். இரத்தம் தண்ணீராக இருக்கின்ற நேரத்தில் தண்ணீர் அது உறையும். உறைந்து ஜாமிதான நேரத்தில் நிறம் மாறும், பெயர் மாறும், தன்மையும் மாறும். நுத்ஃபா என்ற பெயரை பெறும், வெள்ளை நிறத்தை பெறும். அதுல பல தன்மைகளையும் அது உள்ளடக்கியதாக இருக்கும். இப்ப தகப்பனுடைய இந்திரியத்துக்கு எது மூலம்? இரத்தம். அந்த இரத்தத்துக்கு எது மூலம்? சாப்பாடு. ஒவ்வொருத்தனும் சாப்பிட்ட சாப்பாடு. இப்ப என்ன செய்யுது? மைதா மா வருகுது. மைதா மாவுல ரொட்டியை சுட்டு திங்கான். அதனால உடம்புல கொஞ்சம் ரத்தம் ஊறுது. மைதா மா எங்க உள்ளது? பாகிஸ்தான்ல உள்ளது. பாகிஸ்தான்ல எங்கேயோ ஒரு வயல்ல என்ன செஞ்சிருக்கும் அது அந்த இது மாவா வந்து இந்த இலங்கையில காத்தாங்குடியில் உள்ளவன் ரொட்டியை சுட்டு திண்டு அவனுக்கு இரத்தம் ஊறுது. இவனுடைய இரத்தத்துக்கு எது காரணம்? ஒரு காரணம் மைதாமா, பாகிஸ்தானிலே விளைந்த மைதாமா. சரி, ஆட்டாமாவுல என்ன செய்யறான்? ரொட்டி ஒன்றை சுட்டு திங்கான். அதாலையும் என்ன செய்யுது? கொஞ்சம் ரத்தம் ஊறுது. ஆட்டாமா எங்க இருந்து வருகிறது? எங்க? பாகிஸ்தான் தானா? அதை அவன் பக்குவப்படுத்தி மாவாக இங்க அனுப்பின உடனே காத்தாங்குடியான் என்ன செய்யறான்? வாங்கி திண்டான். கொஞ்சம் ரத்தம் ஊறிச்சு. எங்க போகுது? அமெரிக்காவுக்கு போகுது. ஒரு வயலுக்குள்ள உள்ள ஒரு அப்பிள் பழம் கொண்ட திண்டான். எங்க இருந்து வருகிறது அப்பிள் பழம்? நல்ல ஒரு ஊரை சொல்லுங்க, ஆஸ்திரேலியான்னு சொல்லுங்களேன். காஷ்மீரை விட ஆஸ்திரேலியா அப்பிள் பழம் கொஞ்சம் நல்லம். ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிறது. அதை இவன் காத்தாங்குடியான் சாப்பிட்டான். கொஞ்சம் ரத்தம் ஊறிச்சு. இப்ப ஆஸ்திரேலியாவில் எங்கேயோ ஒரு தோட்டத்தில் உள்ள ஒரு அப்பிள் பழம். பேரிச்சம்பழம்
எங்க இருந்து வருகிறது? நீங்க எல்லாம் வாங்கி தின்ற பழம் எங்க வந்து பழம்? சவுதியா பழத்தை தின்னுட்டீங்க. இன்னும் விஷயம் தெரியாம இருக்கு. அபுதாபி. உங்களுக்கு வந்த பழம் எல்லாம் அபுதாபி பழம், சவுதி பழம் அல்ல. அபுதாபியிலிருந்து வந்த ஈச்சம்பழத்தை தின்னீங்க. அதால சும்மா ஒரு 2 சொட்டு ரத்தம் ஊறிச்சு. இப்போ உங்களுடைய உடலிலே இருந்த ரத்தம் தானே நுத்துபாவாக ஆனது. அந்த ரத்தத்தினுடைய மூலம் எது? நீங்கள் உட்கொண்ட உணவுகள். அந்த உணவுகளுக்கு மூலம் எது? இப்படி பார்த்துக்கிட்டு நீங்க உணவுகள், அந்த உணவுகளுக்கு மூலம் எது? இப்படி பார்த்துக்கிட்டு நீங்க போகும்போது என்ன முடிவுக்கு வருவீங்க சொல்லுங்க பாப்போம். பாகிஸ்தான்ல இது கோதுமை வந்துச்சுன்னு வச்சோம். கோதுமை விளைஞ்சிச்சு. அவன் கோதுமையை நட்டிருப்பான். நட்டினா அதுல இருந்து என்ன செய்தது? வித்து உண்டாகுது. அப்ப கோதுமை 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 என்று நீ போய் கடைசியில் ஒரு முடிவுக்கு வா. கோதுமை எப்படி வந்தது? கோதுமை எப்படி வந்துச்சு? ஒரு முடிவுக்கு வாவேன். அதே மாதிரி அப்பிள் எப்படி வந்தது? அப்பிள்ண்டா ஒரு மரத்துல காய்ச்சி வாரது தானே. சரி, முதல்ல ஒரு அப்பிள் வேணுமே, அது எப்படி வந்துச்சு? கோழி முந்தினதா தம்பி, முட்டை முந்தினதா? என்ன சொல்லுவீங்க? முட்டை முந்தினேண்டா ஒரு கேள்வி கேட்பீங்க. முட்டை எப்படி வந்துச்சு கோழி இல்லாம? கோழி முந்தினேன்னு சொன்னா முட்டை இல்லாம கோழி எப்படி வந்துச்சுன்னு கேட்பீங்க. ஆகவே முட்டையையோ கோழியையோ முதல்ல அல்லாஹ் ஒன்றை படைக்கணும். இதுதான் கதை. இதை தவிர ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு அப்பிள் பழத்தை அல்லாஹ் படைக்கணும், அல்லது ஏதோ ஒரு கோதுமை கனியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கணும். அது மரமாகி அதுல விதை உண்டாகி அதை போட்டு அது என்ன செஞ்சிருக்கும்? பெருகிருக்கும். ஏதோ ஒரு கோழியை அல்லாஹ் படைச்சு விட்டுருக்கணும். அது முட்டை விட்டு மறாது குஞ்சு பறிச்சு அப்படி இப்படி வந்து பெருகி இருக்கலாம். அல்லது அல்லாஹு தஆலா ஒரு முட்டையை படைச்சிருக்கணும். அது என்ன செஞ்சிருக்கும்? கொஞ்சு பறிச்சு வழி வந்திருக்கலாம். ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒன்று. இது சும்மா இப்ப நான் சொன்ன உதாரணத்தை மட்டும் வச்சு சிந்திக்காதுங்க. எங்கட வீட்டு வாசல்ல இருக்கிற மாதுளை மரத்தை எடுத்துக்குங்க. எங்கட வீட்டு வாசல்ல இருக்கிற பப்பாசி மரத்தை எடுத்துக்குங்க. நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிற தென்னை மரத்தை எடுங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு சொல்லலாம். ஒரு தேங்காயிலிருந்து முளைச்சி, ஒரு தேங்காயிலிருந்து முளைச்சி வந்து ஆக முதல்ல ஒரு தேங்காய் வேணும் அப்பா, அல்ல ஒரு தென்னை மரம் ஒன்று வேணும் எல்லாத்தோடையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒன்றை படைச்சிருப்பான். அதாவது ஒன்றாக வெளியாகி இருப்பான். அதிலிருந்து மற்றவைகள் பெருகி இருக்கும். இப்போது நான் எதை சொல்ல வருகிறேன்? இல்முன் யுப்ஹது ஃபீஹி அன் ஹகீகத்தி குல்லி ஷைஇன். ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தம் பற்றி ஆராயப்படுகின்ற அறிவுக்கு ஹிக்மத் என்று சொல்லப்படும். அப்படி நீ ஆராய்ந்து போகின்ற நேரத்தில் மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. எவன் தன்னை அறிந்தானோ அவன் தன் நாயனை அறிந்தவனாகி விட்டான். நீ இப்படியே உன்னை பற்றி சிந்தனை பண்ணி போய் சதை கட்டி, இரத்த கட்டி, நுத்துஃபா, அதுக்கு முதல் இரத்தம், அதுக்கு முதல் சத்துக்கள், உணவுகளிலே உள்ள சத்துக்கள், அதுக்கு மூலம் என்ன, அதுக்கு மூலம் என்ன என்று நீ போனால் உனக்கு மூலம் எதுதான்? ஹக்குத்தான். உனக்கு மூலம் அல்லாஹ்வுடைய வஜூது, அவனுடைய தாத்து. அப்ப நீ அவனை விட்டும் வேறுபட்டவனா? இல்லை. இப்படி நீ ஆராய்ந்து உன்னை நான் இன்னார்தான் என்று அறியும் போது நீ அல்லாஹ்வை அறிந்தவனாவாய் என்றா என்ன அர்த்தம்? நீ எத்தனையோ போர்வைகளை போத்திக்கிட்டு இப்ப குந்திட்டு இருக்காய். உனக்கு விஷயம் விளங்குதில்லை. ஒவ்வொரு போர்வையாக களத்தி எறி பாப்பம். பைனல் அப்தி வ ரப்பிஹி சபூன அல்ஃப ஹிஜாப். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய அடியானுக்கும் இடையில் 70,000 திரைகள் இருக்கின்றன. அந்த 70,000ஐயும் சுருக்கி பைனல் அப்தி வ ரப்பிஹி சபூன ஹிஜாப். அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் 70 திரைகள் இருக்கின்றன.
இப்ப ஒரு சாமான் இருக்கு தம்பி, 70 சிலையை போட்டு மூடி வச்சிருக்கோம். என்ன விளங்குமா உள்ளுக்கு இருக்கிற சாமான் என்னன்னு? இல்லை. ஒரு சிலையை எடுக்கிற, கொஞ்சம் பாரம் குறைஞ்சாப்பெல்லாம் நெரிக்கும். 2வது சிலை, 3வது சிலை, 4வது சிலை, இப்படி எடுத்தெடுத்து போகும்போது உள்ளரிக்க சாமான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே வரும். கடைசி திரை 70வது திரையையும் எடுத்து விட்ட உடனே சாமான் இன்னதுதான் என்பது விளங்கும். இப்ப ஒண்ணுல இந்த மனிதன்ல 70 திரை இருக்கு. 70 தோஷம் என்று சொல்லுங்க, அல்லது 70 சாதி கரல் என்று சொல்லுங்க. இந்த கரலை இவன் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிட்டு போகும்போது, கைக்குள் வண்ணையை வைத்து நெய் கழுத பாவி, கலை கற்றும் அறிவற்ற பாவி, கற்பக விருட்சத்தின் அடியிலே. கைக்குள் வண்ணையை வைத்து நெய் கழுத பாவி, கலை கற்றும் அறிவற்ற பாவி, ஞானத்தை கலைகளை கற்றும் அறிவில்லாத பாவி, கற்பக விருட்சத்தின் அடியிலே காஞ்சிலங்காய் தேடி நின்ற பாவி. கற்பக விருட்சம், கற்பூர விருட்சம் இருக்கின்றதே, அதுக்கு கீழே, அதுக்குரிய தென்னை மரத்துக்கு கீழே தேங்காயத்தான் எதிர்பார்க்கலாம், பனங்காய் எதிர்பார்க்கலாமா? இயலாது. அப்படி விஷயம் தெரியாம இந்த மனிதன் என்ன செய்கிறான்? அலைந்து கொண்டிருக்கிறான். இவனில் இருக்கக்கூடிய 70,000 திரைகளையோ அல்லது 70 திரைகளையோ இவன் நீக்குகின்ற பொழுது இவன் யார் என்று விளங்கும்? இவனுக்கு இவன் அவன் தான் என்று விளங்கும். இவன் விளங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? திரையெல்லாம் போட்டு விட்டு இருக்கிறதுனால விளங்குதில்லை. ஒவ்வொரு சட்டையாக கலத்தி 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 வரும்போது என்ன செய்யும்? கடைசியில் இருக்கிற சாமா என்னன்னு தெரியும். பட்டைய கிளப்ப கிளப்ப, 16 பட்டைய கிளப்ப கிளப்ப, முத்து பட்டைய கிளப்ப கிளப்ப, முன்னணிப்பாள் தேவடியாள் என்று சொல்றது போல இந்த பட்டையெல்லாம் கலத்தி 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 வந்த மட்டில் கடைசியில சோளாக கனி தெரியும். அது மூடிட்டுக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற சாமான என்ன செய்யலாது? நாங்க நேரில் பார்க்க இயலாது. ஆகவே நாங்க இந்த சோளாவுக்குள்ள எத்தனையோ திரைகளை போட்டுக்கொண்டு ஒழித்துக் கொண்டிருப்பது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ யூனிஃபார்மை போட்டு ஒழித்துக் கொண்டிருக்கிறான். யூனிஃபார்மை எல்லாம் கலத்தி போட்டு பாரு ஆரங்கிறது விஷயம் விளங்கும். இதை எதுக்கு சொல்கிறேன்? ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தம் பற்றி எந்த கலையில் ஆராயப்படுகின்றதோ அந்த கலைக்குத்தான் ஹிக்மத் என்று சொல்லப்படும். அதுதான் ஞானம், இறை ஞானம், இறைவனை பற்றி அறிவு. ஆகவே உது இலா சபீலி ரப்பிக்க, உங்களுடைய ரப்புடைய வழிக்கு ஹிக்மத்தை கொண்டு அலையுங்கள் என்றால் ஞானத்தை கொண்டு அலையுங்கள், இந்த இல்மை கொண்டு அலையுங்கள். அல் ஹிக்மத்து வால்லத்துல் முஃமின் அகதஹா ஹைது வஜதஹா. ஹிக்மத் என்பது, இறை ஞானம் என்பது வால்லத்துல் முஃமின், விசுவாசியுடைய விடுபொருள், தவறிப்போன பொருள். முஸ்லிம் என்று வரல ஹதீஸ்ல. அல் ஹிக்மத்து வால்லத்துல் முஸ்லிம் என்று வரல, வால்லத்துல் முஃமின், விசுவாசியினுடைய காணாமல் போன பொருள் ஞானம். காணாம போன பொருள அவன் எங்க கண்டாலும் எடுத்துக்குவானா இல்லையா? எடுத்துக்குவான் தானே. அஹதஹா ஹைது வஜதஹா, அதை எங்கு கண்டாலும் எடுத்துக்குவான். ரோட்டால போக 1000 ரூபாய் தாள் ஒன்று கிடக்கு. அந்த கண்ட உடனே நாம் என்ன செய்வோம்? எடுப்போமா? முதல்ல எடுக்க மாட்டோம். முதல்ல அங்காலஞ்சாலாம் பாப்பான், யாரும் கண்டுக்குவான் என்ன ஏரியான். சரி, அங்காலஞ்சால பார்த்து போட்டு என்ன செய்வான்? அவன் எடுத்துக்குவான். ஆகையினால நீ அங்காலஞ்சால பார்த்துக்கிட்ட அதித கேட்டுக்கிட்டு வால்லத்துல் முஃமின் தானே, ஒரு விசுவாசியினுடைய காணாமல் போன பொருள். நேர்ல இருந்தான போய் எடு. இல்ல அவன் கண்டுக்குவான் என்று பயம் இருந்துச்சுண்டா அங்காலஞ்சால பார்த்துக்கிட்டானே என்ன செய்? சாமான எடுத்துக்க. அல் ஹிக்மத்து வால்லத்துல் முஃமின். ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا. எவருக்கு ஹிக்மத் கொடுக்கப்படுகின்றதோ அவருக்கு
அதிகமான நன்மை கொடுக்கப்படுகிறது. அப்ப தந்திரம் நாங்க இதுக்கு அர்த்தம் வச்சுக்கிட்டோம்டா, ஒருவனுக்கு தந்திரத்தை கொடுத்திருந்தானண்டா அவருக்கு அதிகமான நன்மை கொடுக்கப்பட்டான் அவரை புகழ்ந்து சொல்லுவானா? தந்திரம்ங்கிறது இகழப்பட்ட ஒரு விஷயம். தந்திரம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது மனுஷன் இடத்துல. ஏதோ ஒரு உண்மையை ஒரு நன்மையை சாதிப்பதற்குத்தான் தந்திரம் வேண்டுமே தவிர சும்மா கண்ட நின்ற விஷயத்துக்கெல்லாம் தந்திரம் பண்ணி போறது இகழப்பட்ட விஷயம். ஆகவே நாங்க விளங்கிக் கொள்ளணும், ஹிக்மத் என்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றி உள்ள ஞானம். ஒரு வஸ்துவினுடைய யதார்த்தத்தை பற்றி ஆராய்கின்ற அறிவு என்றால் எந்த ஒரு வஸ்துவை நீங்கள் உலகத்தில் எடுத்துக்கிட்டாலும் அது ஆராய்ச்சி போக 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 எங்க கொண்டு போய் தொங்கல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய யதார்த்தத்திலே தான் முடியும். அப்போ ஒருவன் தன்னை அறியும் போது அல்லது ஒரு சிருஷ்டியை பற்றி ஒருவன் ஆராய்ந்து அதை அறியும் போது அதை அல்லாஹ் என்று அவன் அறிகின்றான். இந்த முடிவுக்கு நீங்க வரணும். அடுத்தது, உங்கள் மத்தியில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தாத்தை கொண்டு வெளியாகி இருக்கிறான். அவனே தான் இருக்கிறான், வேற ஹல்கங்கிற ஷாமா இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறான். இத குர்ஆன் ஆயத்துகள்ல எத்தனையோ ஆயத்துகள் மூலம் விளங்கப்படுத்தலாம் என்று 2 ஆயத்தையும் சொல்லி இருக்கிறான். இனி ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஆயத்துகளாக 2 ஹதீஸ்களாக இன்ஷா அல்லாஹ் முடியும் வரைக்கும் நான் சொல்லுவேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு ஹதீஸ் குதுசியை சொல்றேன், சுருக்கமா சொல்றேன், நேரம் போகும். விளக்கமா சொல்றேன்னா 2-3 மணித்தியாலம் பேசலாம். அதை வச்சு உங்களுக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு. நீங்க அநேகமான ஆக்கள் தெரிஞ்ச ஆக்கள், அதனால சுருக்கமா சொல்லிக் கொள்றேன். லா யஸாலுல் அப்து யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها. حديث قدسي. என்ன அர்த்தம்? லா யஸாலுல் அப்து யதகர்ரபு இலைய, அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அடியான் நவாஃபில்களை கொண்டு என் அளவில் நெருங்கிக் கொண்டே இருப்பான். இந்த நவாஃபில்கள்ங்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கம் நான் சொல்றேன். முதல்ல ஹதீஸுக்கு அர்த்தத்தை சொல்லிக்கிறேன். நவாஃபில்களை கொண்டு எனது அடியான் என் அளவில் நெருங்கிக் கொண்டே இருப்பான். அப்போது அவன் நெருங்கி வரும் போது நான் அவனை விரும்புவேன். லா யஸாலுல் அப்து யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. அவன் நெருங்கி நெருங்கி வர வர நான் என்ன செய்வேன்? அவனை விரும்புவேன். விரும்பித்தன் என்ன செய்வன்? நான் அவனை விரும்பித்தன் நான் என்ன செய்வன்? அவனுக்கு ஒரு காதலி என்ன செய்கிறாள்? கொஞ்சம் கொஞ்சமாக அங்க மெயின் ரோட்டில் இருந்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 8, 2 8, 3 8 வச்சு வச்சு வர வர இவருக்கு எப்படி இருக்கும்? பொறக்கையிலாமத்தான் இருக்கும் இவருக்கு. நெருங்க நெருங்க ஆனந்தம் இவருக்கு சொல்ல முடியாம இருக்கும். கிட்ட வந்து சரியா பட்டாப்பல இருந்துட்டாள். என்ன செய்வாரு? எட்டி பிடிக்கும் வீதமாறிந்தால் உன்னை யான் கட்டி பிடித்திடுவேன் கண்ணே ரஹ்மானே. எட்டி பிடிக்கும் விதமறிந்தால் உன்னை யான் கட்டி பிடித்திடுவேன் கண்ணே ரஹ்மானே என்று சொன்னது போல கிட்ட வந்திருந்தா இவர் என்ன செய்வாரு? கட்டாயம் பிடிச்சுத்தான் ஆகணும், ஒரு முத்தம் ஒன்று கொடுத்துத்தான் ஆகணும். ஏன்? அவ்வளவு தூரத்திலிருந்து அவள் இங்க வந்திருக்காள் உன்னை விரும்பி. நீயும் எப்படா வந்து சேருவா என்று காத்துக்கிட்டு கிடந்தாய். வந்த உடனே முத்தம் கொடுத்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவில் இந்த அடியா நெருங்கி 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 போகும்போது அவன் விருப்பப்படுவானா? வாராண்டா வாராண்டா நமக்கிட்ட என்று அவன் விருப்பப்படுவான், விரும்பிடுவான். விரும்பின உடனே என்ன செய்வான்? இவன் காதலிக்கு கொடுப்பான் ஒரு முத்தந்தான், அங்க பிடிச்சு கிடிச்சு பார்ப்பான். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்டா? ஃபைதா அஹ்பப்துஹு, நான் அவனை விரும்பினேன்டா என்ன செய்வன் தெரியுமா? குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி,
அவன் கேட்கும் கேள்வியாக நான் ஆகிவிடுவேன். எப்படி சாமா ஒரு முத்தத்தை போலையா? அது வேணுமெண்டா கொஞ்ச நேரம் மட்டும் சும்மா என்னமோ ஒரு எறும்பு குத்துறாப்பல் இருக்கும், அவ்வளவுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுடைய கேள்வியாக ஆகிறேன்டா எப்படி இருக்கும்? அதை விட பாக்கியம் என்ன இருக்கு? வபஸரவுல்லதி யப்ஸுரு பிஹி, இந்த அடியான் பார்க்கும் பார்வையாக நான் ஆகுவேன். ரெண்டு சாமான் கொடுக்கான். யதவுல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கும் கையாக நான் ஆகுவேன். வரிஜிலஹுல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கும் காலாக ஆகுவேன். என்ன தம்பி அர்த்தம்? நம்முடைய பார்வையாக அவன்ட பார்வை என்ன ஆகிறையா? நம்மட கேள்வியாக அவன்ட கேள்வி ஆகிறைய? நம்மட கையின் தரிக்கை இது அல்லாட கையாக ஆகிறையா? நம்மட கால் அவன்ட காலாக ஆகிறேன். என்ன இதுல கதை? அது என்ன கதை தெரியுமா? என்னுடைய கேள்வி, என்னுடைய பார்வை, என்னுடைய கை, என்னுடைய கால், இந்த நாளும் தானே சொல்லப்படுகிறது இந்த ஹதீஸ்ல. அல்லாஹ் அடியானை விரும்பினால் இந்த நாளாகவும் நான் ஆகுவேன் என்று சொல்றான். முதலாவது என்ன? குந்து சம்மாவுல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கின்ற கேள்வியாக நான் ஆகுவேன் என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? இவன்ட கேள்விதான், இவன் ஒன்றும் இல்லை. இவன் இப்ராஹிம் இருக்கானே, அவன் தான் அவன்ட காது இருந்தாப்பெல்லாம் இருக்கும். இப்ராஹிமுடைய கேள்வி எப்படியா இருக்கும்? குறிப்பிட்ட தூரத்தில் உள்ளதை மாத்திரம் கேட்கக்கூடியதாகத்தான் இருக்கும் இப்ராஹிமுடைய கேள்வி. படுத்த உள்ள சத்தத்தை கேட்பாரு. ஒரு பள்ளி ஒன்று மேலிருந்து பூமியில உழுவுது, படுத்த இருக்கிற ஆளுக்கு அது கேட்கும். இது இப்ராஹிமுக்குரிய தன்மை, இஸ்மாயிலுக்குரிய தன்மை, அப்துல் ரவுபுக்குரிய தன்மை, இது கேட்கும். அக்கரப்பத்தில் அல்லது அட்டாளச்சேனையில அல்லது அமெரிக்காவில் ஒரு பள்ளி ஒன்று ஒரு இடத்த கீழே உழுவுதோ, இவருடைய காது கேட்குமா? கேட்காது. அல்லாஹ்வுக்கு கேட்குமா? கேட்காதா? அட்டாளச்சேனையில விழுந்தாலும் கேட்கும், அமெரிக்காவில் விழுந்தாலும் அல்லாஹ்வுக்கு கேட்கும். அப்ப அந்த தன்மை இவர்ல வந்துடும். எப்படி? பக்கத்தில் உள்ளதை கேட்பது போல் தூரத்தில் உள்ளதையும் கேட்கும் நிலைமை இவருக்கு வந்துடும். எவ்வளவு செல்வம் அது! இன்றைக்கு நாங்க அமெரிக்காவில் நடக்கிறதையெல்லாம் கேட்க மாமண்டா, கிட்ட வரையும் விடுவோமா யாரையும்? நான் தெரியுமாடா கேண்டுகிட்டு பெரிய இது பண்ணிக்கிட்டு தான் நிற்போம். அவ்வளவு செல்வம் அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுடைய கேள்வியாக ஆகிறான் என்றால் அர்த்தம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கேட்பானோ அப்படி இவன் கேட்க தொடங்கிடுவான். இதுக்கு வரலாறுலாம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு தெரியும். சொல்ல போன நேரம் போகும், இருந்தாலும் சுட்டி காட்டுறோம் அந்த இடத்துக்கு பாயிண்டாக. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்த நேரம் சாரியா என்ற ஒரு சஹாபியை கூப்பிடுகிறார்கள். சாரியாவே, ஈரானுக்கு யுத்தத்துக்கு போகணும், உங்களோட தலைமையில் போறியலான்னு கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆம் போறன் நாயகமே என்று சொன்னார் அந்த சாரியா. உடனே ஒரு படையை திரட்டி சாரியாவை தளபதியாக்கி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நஹாவந்துக்கு அனுப்புகிறார்கள். மதீனாவில் இருந்து நஹாவந்து ஈரான்ல இருக்கிறது. ஈரானுக்கு இந்த படை வந்து ஒரு மலையில நின்று யுத்தம் செய்கிறார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிம்பர்லே நின்று கொத்துபா பிரசங்கம் நிகழ்த்து கொண்டிருக்கும் போது கொத்துபாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தையை சொல்றாங்க. எப்படி? யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல். என்ன அர்த்தம் தெரியுமா? சாரியா என்ற தளபதியே, மலைக்கு மறுபுறம் எதிரிகள் வருகிறார்கள், ஜாக்கிரதை என்பது அர்த்தம். இருந்த ஆக்களுக்கு பள்ளிவாசல், மதீனா பள்ளிவாசலுக்குள்ள இருந்த ஆக்களுக்கெல்லாம் என்னது சாரியா யுத்தத்துக்கு போனேலவா நஹாவந்துக்கு ஈரானுக்கு, இவங்க கொத்துபாவோத போய் இப்படி சொல்றேன்னு ஒரு சந்தேகம். விஷயம் புரியல. கொத்துபாவெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கேட்கிறார்கள் அங்கு வந்தவர்கள், ஹலீஃபத்துல்லாஹ்வே, அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவே உமரே, நீங்க இப்படி சொன்னீங்களே என்னதுன்னு. நஹாவந்தில் சாரியா தளபதி நிற்கிறாரு, மலைக்கு பக்கத்தால் மற்ற பக்கத்தால் எதிரிகள் பாரதி இவர்களுக்கு விஷயம் விளப்பம் இல்லை,
இதை நான் பார்த்தேன் இங்கிருந்து கொண்டு. சொல்ற நம்ம கடமை இல்லவா, அதுக்காக ஷாரியாவை கூப்பிட்டு சொன்னேன். அப்ப ஷாரியாவுக்கு கேட்டிருக்குமா உமரே நாயகமே? ஓ, அது கேட்டுட்டு அவர் ஜாக்கிரதையாகி தப்பிட்டாரு. என்ன இவங்க சொல்றாங்க இப்படி? மதீனாவுக்கும் நகாவத்துக்கும் இடையில இத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. உமர் இங்கே பள்ளிக்குள் நின்று சொன்னது அவருக்கு எப்படி கேட்டது, அங்கு நடந்தது உமருக்கு எப்படி தெரிந்தது? ரெண்டு பிரச்சனையா போச்சு. சரி வரட்டும், சாரியா வருவாரு தானே. யுத்தத்திலிருந்து சாரியார் அவர்கள் மதீனாவுக்கு வந்த போது ஷாபாக்கள் எல்லாம் போய் கூடிட்டாங்க. இப்படி ஒரு நாள் இங்கே நடந்துச்சு வெள்ளிக்கிழமை. நாங்க கேட்டதுக்கு உமர் நாயகம் இப்படி சொன்னாங்க. என்ன சம்பவம்? மெய்தான். நான் மலையில நிற்கும் போது எனக்கு உமர் அவர்கள் சொன்ன சத்தம் காதுல விழுந்துச்சு. உடனே திரும்பி பார்த்தன், படை ஒன்று பதுங்கி வருகுது, தப்பிக்கிட்டேன் நாங்க. அப்படியா? இது ஒரு ஹதீஸ், நடந்த வரலாறு. இதை நீங்க சிந்திக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரிந்தது எப்படி? இங்கே இவர்கள் சொன்னது சாரியாவுக்கு கேட்டது எப்படி? மனிதனுடைய இயல்பிலே ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கால் உள்ளதை பார்க்க முடியாது, ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கால் உள்ளதை கேட்க முடியாது. இதுதான் மனிதனுடைய இயல்பு. இப்ராஹிம் தன்மை இதுதான், இஸ்மாயில் தன்மை இதுதான். இப்போது கேட்டிருக்கிறார்களே, அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் ஒரு அடியானை விரும்பினேனே ஆனால் அவனுடைய கேள்வியாக ஆகுவேன். சாரியாவுடைய கேள்வியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகினான். அதற்கு தூரம் தொலை கிடையாது, கேட்கும். அவன் பார்க்கும் பார்வையாக நான் ஆகுவேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய பார்வையாக ஆகினான். தூரம் தொலையில் இருந்து பார்த்தார்கள். இதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்தா போல சொல்றான், அவன் பிடிக்கக்கூடிய கையாகவும் நான் ஆகுவேன். இந்த அடியான் பிடிக்கக்கூடிய கையாக நான் ஆகுவேன். என்ன அடியாண்ட கை எப்படியான கை என்று தெரியுமா? வேணுமெண்டா ஒரு 10 கிலோவை தூக்குவாரு, அல்ல அப்படி ஒரு 20 கிலோவை தூக்குவார் ஒருத்த கையால. அல்ல பெண்ணாம்பெரிய ஒரு பயில் வாண்டு வச்சுக்கொள்ளுமே 1000 கிலோவை தூக்குறார் ஒருத்த கையால என்று வச்சுக்கும். இந்த உலகத்தை தூக்க இயலுமா ஒருத்த கையால? எந்த பயில்வானாலையும் இயலாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்குவானா இல்லையா? தூக்குவான். எத்தனை சம்பவங்கள் உலகத்திலே இருக்கிறது. அப்படியானால் இந்த அடியானுடைய இஸ்மாயிலுடைய கையினுடைய கட்டுப்பாடுள்ள சக்தி போய் கட்டுப்பாடு இல்லாத சக்தி ஒன்று இந்த இப்ராஹிமுடைய கைக்கு ஏற்படும். அப்ப அது யாருடைய சக்தி? ஹக்குடைய சக்தி இவருடைய கையிலே வேலை செய்யும். ஹக் தஆலா இவருடைய கையாக ஆகிறான். நட ரிஜில் காலாக ஆகுவேன். இவனால எவ்வளவு தூரம் நடக்கலாம்? ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன செய்யலாம்? ஒரு மைல் நடக்கானே வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 நிமிஷத்துக்கு எத்தனை மைல் நடப்பான்? அது சொல்லலான்னு தானே முடிவுக்கு வரும். அப்ப இவர் 5 நிமிடத்திற்குள் உலகமெல்லாம் சுத்தலாம். அப்படியான ஒரு வல்லமையை பெறுவார். நீங்க கேள்விப்பட்டீங்களா? என்னமோ தெரியல, அறிஞ்சிருப்பீங்களாக்கும். அக்கரப்பத்தில் மஜ்தூப் யூசுப் என்று ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்க கண்டியிலிருந்து தான் மௌத்தான. அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் அக்கரைப்பற்று. மஜ்தூப் யூசுப்னு சொல்ற அவங்கள நான் காணல என்ற வாழ்க்கையில். அவங்களோட தம்பியைத்தான் நான் கண்டிருக்கிறோம். அவங்க அக்கரைப்பத்தில் 8 மணிக்கு நிற்பாங்க. அதே நேரம் 8 மணிக்கு கண்டில நிற்பாங்க. அதே நேரம் 8 மணிக்கு கொழும்புல நிற்பாங்க. அதே நேரம் 8 மணிக்கு மட்டக்களப்பில் நிற்பாங்க. என்னடா இப்படி இந்த மனுஷன் நிற்கான் ஓட்டு, இதை சோதனை பண்ணி பார்க்கத்தான் வேணுங்கிறதுக்காக ஒரு நாள் அக்கரைப்பத்தில் உள்ளாக்கள், நான் அக்கரைப்பத்தில் 2 வருஷம் ஓதி கொடுத்துட்டு இருந்திருக்கேன் அஞ்சாங்குறிச்சியில். அந்த நேரம் இவங்க இதை பார்க்கத்தான் வேணுமென்று இந்த மனுஷன் அக்கரைப்பத்து பசாரில் ஒரு கடையில் ஒரு பங்கில் இருக்கும் போதோ 4-5 பேர் யோசனை பண்ணிக்கிட்டு நின்றுக்கானுங்கள். இவர் இவிடத்திருக்கார் அல்லவா, இப்படியெல்லாம் இவர் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே, நாம் சும்மா இவிடத்திருக்கிற இந்த காரை எடுத்துக்கிட்டு போவோம். எங்கே? இந்த பொத்திவில் ரோட்டில் போவோம். பொத்திவில் வடைக்கும் போய் திரும்பிட்டு வருவோம்.
இவர் அங்கேகள் வாராரா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா இவர் ஒரு அவுலியாண்டா இப்ப நாம நினைக்கிறது கதைக்கிறது அவருக்கு தெரியணும். என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். அவர் அந்த பங்கு எரிக்கக்குள்ளேயே அவடத்த கிடந்த கார் ஒன்று ஹயர் பண்ணிட்டு பொத்துவில் ரோட்டில் போகும்போது முதல்ல என்ன வருகிறது, ஒரு ஊர் திருக்கோயில். திருக்கோயில்ல பிளைண்டி குடிச்சிருக்கார் இவர் ஒரு தமிழ் ஆள்ற கடையில். சுப்ஹானல்லாஹ் பாருங்கடா, நம்மளை விட இவர் முந்தி வார என்ன, நம்மளை விட வேகமான ஒரு காரெல்லாம் வரணும். எப்படி வரலையே அப்படி உண்டு இருக்காது. சின்ன பொத்திவில்லுக்கு வரைக்கும் போவோமே, பொத்திவில்லுக்கு மறு ஆங்கால தொடர்ந்து போகும்போது இன்னொரு ஊர் ஒன்று வருகிறது. என்ன ஒரு ஊர் ஒன்று ஞாபகம் இல்லை. அந்த ஊர்ல ரோட் சைட்ல என்ன செய்யறாராம், அவருக்கு கையை கட்டி நிற்காராம். இவ கதைக்கல்ல. பொத்திவில்லுக்கு போனா காத்தாங்குடி ஒரு ஆள்ற கடையில் அவர் என்ன செய்யறாராம், தண்ணி குடிச்சுட்டு இருக்காராம். அப்பையும் அவ கதைக்கல்ல. திரும்பி வாராக அக்கிரபத்துக்கு வரும்போது எந்தெந்த இடங்கள்ல கண்டாங்களோ அந்தந்த இடங்கள்ல அவர் அப்பாடியே இருந்திருக்கார். இது அந்த கார்ல போய் கண்ணால கண்ட ஆக்கள் என்கிட்ட சொன்ன கதை தான் இது. அப்ப இது என்ன நட, அல்லாஹ் அவனுடைய காலாக ஆகுவேன் என்றானே, இதுதான் கதை. இதுல நீங்க இந்த விளக்கத்தை விளங்குறது மட்டுமில்ல, இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷடம் அல்லாத வஸ்துக்களாக வெளியாகி இருப்பது போல் ஷடப்பொருளாகவும் வெளியாகி இருக்கிறான்ங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன, ஷடவாதிகளா நாங்க முஜஸ்ஸிமான்ற ஒரு கூட்டம் இருக்கு உலகத்தில், வழிகட்ட கூட்டம் ஷடவாதிகள். அவர்கள் வழிகட்டவர்கள். அப்ப நீங்க ஷடம் இருக்குன்னு சொல்றீங்களே அல்லாஹ்வுக்கு, அப்ப ஷடவாதிகளா? முஜஸ்ஸிமாண்டா யாரென்று விளங்கிக்கொள்ளணும். விளங்கிட்டா நாங்க ஷடவாதியா இல்லையாங்கிறது விளங்கும். முஜஸ்ஸிமா என்றால் அல்லாஹ் ஷடமுள்ளவன் மாத்திரம்தான் என்று ஈமான் கொண்டவன். முஜஸ்ஸிமா என்றால், ஷடவாதி என்றால் அல்லாஹ் ஷடமுள்ளவன் மாத்திரம்தான் என்று ஈமான் கொண்டவன், நம்பினவன். நாங்க ஷடமற்றவன், ஷடமுற்றவன், உருவம் அற்றவன், உருவம் உற்றவன் என்று நம்பினவர்கள். ஏன் இந்த ஹதீஸ கொஞ்சம் கவனிங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் அவனை விரும்பினால் அவனுடைய கேள்வியாக நான் ஆகுவேன். கேள்வி என்கிறது ஷடப்பொருளா ஷடம் இல்லாத வஸ்துவா? கேள்வி இருக்குதே, கேள்வி புலன், அது ஷடமா ஷடம் இல்லாததா? ஷடம் இல்லாது. அதை கையை பிடிக்கலுமா? பிடிக்க இயலாத. கேள்வி காதை பிடிக்கலாம் கையால, அது ஷடம் உள்ளது. கேள்வி புலன், அதை கையால பிடிக்கலாமா? அது ஷடம் உள்ளதா? இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனுடைய கேள்வியாக நான் ஆகுவேன் என்றால் ஷடமில்லாதவர்களாகவும் நான் ஆகுவேன். அவனுடைய பார்வையாக ஆகுவேன். பார்வை என்பது ஷடம் உள்ளதா? இல்லை, பார்வை ஷடம் இல்லாதது. கண்ணுக்கு ஷடம் இருக்கி, பார்வை புலனுக்கு ஷடம் இல்லை. அதாகவும் நான் ஆகுவேன். அப்ப ஷடமில்லாத வஸ்துவாகவும் நான் ஆகுவேன். இதுதான் அர்த்தம். பின்னால பாருங்க, அவன் பிடிக்கும் கையாகவும் ஆகுவேன், அவன் பற்றும் நடக்கும் காலாகவும் ஆகுவேன். முன்னால ரெண்டு ஷடமில்லாத வஸ்து அல்லாஹ் சொல்லியிருக்கான். பின்னால சொல்றான் ரெண்டு கையும் காலும் என்று ஷடமுள்ள வஸ்துவை சொல்லுகிறான். என்னத்துக்கு சொல்லணும் இத? ஷடம் இல்லாதத்தில் ரெண்டு உதாரணம், ஷடம் உள்ளத்தில் ரெண்டு உதாரணம். இப்போது என்ன முடிவுக்கு வர வேணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தஜல்லி, அவனுடைய வெளிப்பாடு, அவன் ஷடமற்ற வஸ்துவாகவும் வெளியாகுவான், ஷடம் உள்ள வஸ்துவாகவும் வெளியாகுவான். ரெண்டையும் ஈமான் கொள்ள வேணும். ஷடம் மட்டும் உள்ளவன் என்று ஈமான் கொண்டால் அது பிழை, ஷடவாதியாக போய்விடுவான், முஜஸ்ஸிமாவாக போய்விடுவான். ஆகவே அல்லாஹ் தஆலா நாளைய தினத்தில் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.